ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த உலகத்துல உள்ள 99% மக்களை தாண்டி மலையோட உச்சியில ஏறி நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்தி எல்லாரையும் எப்படி திரும்ப பார்க்க வைக்கலாம், இத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நான் 3 கேள்விகள் கேட்கிறேன். யோசிக்காம பட்டு பட்டுன்னு ஆன்சர் பண்ணணும். முதல் கேள்வி, டைம் எடுத்து யோசிக்காதீங்க, பட்டு பட்டுன்னு சொல்லணும். உங்களுக்கு வேணுங்கிற 10 விஷயம் என்ன, வேணாம்ங்கிற 10 விஷயம் என்ன, பதில் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது கேள்வி, நீங்க பிளான் பண்ணி செயல்படுத்தின ஒரே ஒரு விஷயம் என்ன, அந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருந்திருக்கலாம். நான் பிளான்ல ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோட நீங்க ஸ்டெப் எடுத்து வச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன, பதில் சொல்லுங்க. 3வது கேள்வி, இந்த ஹேபிட்ஸை என் கடைசி மூச்சிருக்க வரைக்கும் நான் விடவே மாட்டேன்னு நீங்க இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க 3 ஹேபிட்ஸ் என்ன, ஒரு நாளும் தவற விடாம ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸா அது இருக்கணும். இந்த 3 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பதில் தெரியுதா? யோசிக்காம சந்தோஷத்தோட நம்பிக்கையோட ஆன்சர் பண்ணிட்டீங்களா? அப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த உலகத்துல இருக்க 99% மக்கள் மாதிரி நீங்க இல்ல. நீங்க மலை உச்சியில நிக்கிற மனுஷன் மாதிரி 1000ல் ஒருவனா தனித்து தெரியுறீங்க. ஆனா எனக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலையே. தெரியுது, ஆனா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. 2 கேள்விக்கு தான் பதில் தெரியுது. இப்படி கேள்விக்கான பதில முழுசா தெரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்களும் 99% மக்கள் மாதிரி இல்லாம அவங்களையும் முன்னேறி தனித்து 1000ல் ஒருவனா நிக்க முடியும். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. இந்த உலகத்தோட ரியாலிட்டியை புரிஞ்சுப்பீங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், இந்த உலகத்துல இருக்க 99% மக்கள் மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணலாம்? கோல் செட் பண்ணலாமா, டைரி எழுதலாமா, பிளான் பண்ணலாமா? இதெல்லாம் பண்ணா போதுமா? இதெல்லாம் பத்தாது. 99% மக்கள் மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்னா அந்த மக்கள் என்ன செய்யலையோ அதை நீங்க செய்யணும். அவங்களுக்கு எதை செய்ய சோம்பேறித்தனமா இருக்கோ அதை நீங்க செய்யணும். அவங்களுக்கு எதை செய்ய பயமா இருக்கோ, இது ரிஸ்க்னு ஒளிறாங்களோ அதை நீங்க தைரியமா செய்யணும். அப்பதான் அவங்கள மாதிரி இல்லாம அந்த ஒரே ஒரு % நீங்க பிரகாசமா நிக்க முடியும். சரி, அந்த 99% மக்கள் செய்யாத விஷயங்கள் என்ன? அவங்க நாளைக்கு இங்க போறோம், நாளன்னைக்கு அங்க போறோம், இதை பண்றோம் அதை பண்றோம்னு பிளான் போடுவாங்க. ஏன் நிறைய ஐடியாக்கள் கூட வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பிளானை செயல்படுத்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த ஐடியாவை சக்சஸ் பண்ண ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. பிளஸ் அவங்களுக்கு நம்ம எந்த பாதையில போகணும், இப்ப எந்த பாதையில போய்கிட்டு இருக்கோம், இது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எது வேணும் எது வேண்டாம், இப்படி பல விஷயங்களை அடுக்கிட்டே போகலாம். ரொம்ப மெயினா அவங்கள தாண்டி நம்ம வளரணும்னா அவங்க செய்யாத அந்த ஆக்ஷனை நம்ம செய்யணும். பிளான் மட்டும் பண்ணாம அந்த பிளானை செயல்படுத்துற விதமா முதல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கணும். தினமும் நம்மள நாமே பெட்டர் ஆக்கிக்க நிறைய முயற்சி பண்றோம் தான். ஆனா அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுற நேரத்துல வந்து சேராது. அது வர நேரத்துக்கு நமக்கு மோட்டிவேஷன் தேவையும் படாது. சரி, அப்படியே அடிச்சு பிடிச்சு மோட்டிவேஷன் வந்துருச்சுனாலும் அதை பயன்படுத்திட்டு செயல்படுத்த பார்க்கணும். இதை தான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இதனாலதான் அதே 99% மக்களோட மக்களா நாமளும் இருக்கோம். முதல்ல உங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன வேணும், எது வேண்டாம். இது தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை ஓஞ்ச மாதிரி தான். நமக்கு என்ன வேணும்னே தெரியாம தான் சரி ஓடிதான் ஆகணும், சம்பாதிச்சுதான் ஆகணும்னு அந்த 99% மக்கள் மாதிரியே நாமளும் மாட்டிக்கிறோம். இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதில் வாழும் நாமெல்லாம் நடிகர்கள். இந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய ஒரு கதையா தான் இருக்கு. இங்க ஒவ்வொரு நல்ல கதையிலையும் ஒரு ஹீரோ இருப்பான். அவனுக்கு ஏதாவது சாதிக்கணும், அவன் எதையாவது அடையணும். ஆனா அதை அடையிறதுக்காக பயணிக்கிறப்போ அங்கங்க கண்ணி வெடி வைக்கிற மாதிரி பல தடங்கள் வரும். கெட்ட வில்லன்ஸ் வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு வீட்டை சமாளிக்கணும், இடையில ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணணும், இப்படியெல்லாம் போராடி மத்தவங்க தசை திருப்பி தான் போட்டு வச்சிருக்க பாதையில ஹீரோவா போகணும். அப்பதான் அவன் எதை அடைய நினைக்கிறானோ, எதை சாதிக்க நினைக்கிறானோ அது கிடைக்கும். இப்படிதான் நம்ம காலங்காலமா கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா புக்லயும் இந்த கதை தான். எந்த படம் எடுத்தாலும் இந்த கதை தான். இது வெறும் கதை தானே, இதுல என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கலாம். பட் கசப்பான உண்மை என்னன்னா, ரியாலிட்டி என்னன்னா, இந்த கதை நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாமளும் ஹீரோ தான், ஹீரோயின் தான். நம்ம வாழ்க்கையிலும் வில்லன்ஸ் வருவாங்க, தடங்கள் வரும். எல்லாத்தையும் தாண்டி தான் நினைச்சதை அடையணும். உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும், அது உங்களுக்கு வேணுங்கிறதா இருக்கணும். பிளஸ் உங்களுக்கு பிடிக்காத வேணாங்கிற ஒண்ணும் இருக்கணும். கனவுல யாரோ மூஞ்சில தலைக்காணி அமுக்கி கொல்ற மாதிரி இருக்கும். படப்படப்புல மூச்சடைச்சு எழுந்திருப்போம். அந்த கெட்ட கனவு மாதிரி உங்களுக்கும் பிடிக்காத வேணாங்கிற ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையாவே தோத்து போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும், நீங்க எப்படி நடந்துப்பீங்க, சுத்தி இருக்க எல்லாமே எப்படி இயங்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டாலே போதும். வழி மாறி போறப்போ, தோல்வியை நோக்கி போறப்போ உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ஆஹா, பாதை மாறுது, நம்ம சேஃபா இருக்கணும்னு புரிஞ்சிரும். உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்னவா ஆகணும்னு பக்காவா குறிப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அதை நோக்கி ஒரு பாதை உருவாக்கி பயணம் செய்யலாம். சிம்பிளா டூருக்கு நான் மலேசியா போறேன், சிங்கப்பூர் போறேன்னு பிளான் பண்ற மாதிரி தான். நம்ம எங்க போகணுங்கிற டெஸ்டினேஷன் தெரிஞ்சுட்டாலே 50% பயணம் முடிஞ்ச மாதிரி தான். 1945ல லோ ஜீமா அப்படிங்கிற ஒரு போர் நடந்தது. 2ஆம் உலக போர்ல அமெரிக்கா ரொம்ப பாடா படுத்தினதுனால ஜப்பான் போர்ல வெவ்வேறு யுக்திகளை யூஸ் பண்ணாங்க.
இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்தது ஜெனரல் குரிபாயாஷி தான். அமெரிக்கா தாக்க இவங்களும் பல ஜப்பானிய வித்தைகளை வச்சு தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. முன்னாடி பண்ண தாக்குதலும் யுக்திகளும் சரியா வேலை செய்யல. ஏன்னா யுஎஸ் குண்டுகளையும் எரிபொருள்களையும் வச்சு வானத்துல இருந்து தாக்குதல் நடத்தினாங்க. இங்கதான் குருபாயாஷி வித்தியாசமான யுக்தியை உருவாக்குனாரு. தீவை சுத்தி கீழே நீளமான சுரங்க பாதைகள், பதுங்கு குழிகள், குகைகள் இப்படி தோண்ட சொல்றாரு. இந்த கட்டமைப்பெல்லாம் லோஜிமால இருந்து எரிமலை பாறையில தான் தொடங்கப்பட்டுச்சு. இப்ப என்னதான் மேல இருந்து குண்டு வீசினாலும் தாக்குதல் பெருசா இருக்காது. ஏன்னா எல்லா கூட்டமும் கீழே சுரங்கத்துல இருக்காங்க. ஜப்பானிய வீரர்கள் அந்த சுரங்கத்தை வாழற இடமா மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளேயே நிறைய ட்ரைனிங் நடத்தப்பட்டுச்சு. ஆயுதங்களை பறிமுதல் செஞ்சுக்கிட்டாங்க. அமெரிக்காவை எதிர்க்க பிளான் போட்டாங்க. இந்த சுரங்க பாதையில அவங்க செஞ்ச பிளான் படி கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சுது. அமெரிக்க படைய ஆச்சரியப்படுத்துற விதமா அட்டாக் பண்றாங்க. அவங்க இப்படி சுரங்கத்துல வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் கன்ஸ் மற்ற ஆயுதங்கள் எல்லாத்தையும் இப்படி சுரங்கத்துக்குள்ள வச்சிருப்பாங்கன்னு அமெரிக்க வீரர்கள் யாரும் எதிர்பார்க்கல. அவங்க சுரங்கத்துக்குள்ள அமைச்ச பாதையில இருந்து வெளியே வந்து எதிரிகளை சரமாரியா தாக்குனாங்க. அமெரிக்க படையால வானத்துல இருந்து குண்டுகளை போட்டு தாக்க முடியல. அதனால பெரிய பலனே அவங்களுக்கு கிடைக்கல. இதை தாண்டி குரிபாயாஷி தன்னோட வீரர்களை நிலப்பரப்ப சரியா பயன்படுத்திக்க சொன்னாரு. எங்க பயிரோட விளைச்சல் அதிகமா இருக்கோ, எங்க நிறைய புதர்கள் இருக்கோ அங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்து சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணாங்க ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ். இங்க நம்ம ஜெனரல் குரிபாயாஷி தனக்கு என்ன வேணுங்கிறதுல கிளியரா இருந்தாரு. நான் தைரியமான யுக்தி நிறைஞ்ச தலைவனா இருக்கணும். என்னோட தேசத்தை பாதுகாத்து என்னோட தியாகம் பாதுகாக்கிறதையும் மதிக்கப்படுறதையும் உறுதி செய்யற விதமா என்னோட வீரர்களை நான் சரியா வழி நடத்துறது தான் குறிக்கோளா வச்சிருக்கேன். இதுதான் அவரோட விஷனா இருந்தது. அதே மாதிரி அவருக்கு வேணாங்கிற கெட்ட கனவையும் அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. என்னோட மக்களை நான் பாதுகாக்கணும், அவங்கள ஒருங்கிணைக்கணும். இதுதான் என்னோட கடமை. இந்த கடமையில தவறி உள்ள நடக்கிற சண்டைங்க, வெளியே வரக்கூடிய ஆபத்துகள், பயமுறுத்தல்கள் இதெல்லாம் பார்த்து என்னோட ராஜ்யத்தை பலவீனப்படுத்தி பிளவுபடுத்துற தலைவனா நான் ஒருபோதும் இருக்க விரும்பல. இப்படி தனக்கு வேணாங்கிறதுலயும் அவர் குறியா இருந்தாரு, தெளிவா இருந்தாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேண்டாம், உங்க நல்ல கனவு என்ன, உங்க கெட்ட கனவு என்ன, இது ரெண்டையும் ஒவ்வொரு வரிகள்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பிளே பண்ணுங்க. இந்த கேள்வி உங்க சிந்தனையை தூண்டி இருக்கும். இது நீங்க உங்களை நல்லா தெரிஞ்சுக்க உதவும். உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதை அவாய்ட் பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க வச்சிருக்க இலக்கை ஈஸியா அடைய முடியும். இதுதான் 99% மக்களுக்கு தெரியறதில்ல. நீங்க அந்த 1% மக்கள்ல ஒருத்தர். சோ உடனே தெரிஞ்சுக்கோங்க. 99% மக்கள் செய்யாத ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்ஷன். அவனுக்கு என்னப்பா, அப்பா பெரிய ஆளு, அவனால இதெல்லாம் செய்ய முடியுது, அவனுக்கு ஜெனட்டிக்கலாவே நல்ல உடம்பு, அதனாலதான் சூப்பர் ஃபிட்டா இருக்கான். இப்படி மத்தவங்கள பார்த்து சிம்பிளா உனக்கு என்னப்பான்னு சொல்லிடலாம். நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நீதான் டாப்ல இருப்பன்னு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சா மட்டும்தான் அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். ஆக்ஷன். வாயால சொன்னா மட்டும் பத்தாது, செயல்படணும், இறங்கி விளையாடணும். வெற்றியாளர்கள் புதுசா செயல்படலாம் மாட்டாங்க. ஏன்னா செயல்படுறது அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்கும். புதுசா செய்யற மாதிரி இருக்காது. நம்ம நினைச்சதை அடையணும்னு ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்கிறோமே, அந்த ஆக்ஷன் தான் மிகப்பெரிய உருமாற்றத்தை கொடுக்கும். ஆக்ஷன் அப்படிங்கிறது நீங்க தினமும் ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸ். தொடர்ந்து பல நாட்களுக்கு நீங்க விடாம ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் உங்க ஆக்ஷன். நான் வெற்றியாளன் ஆகணும், 99% மக்கள் மாதிரி இருக்கக்கூடாதுன்னா அவங்க ஃபாலோ பண்ணாத முக்கியமான ஹேபிட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். எல்லாம் 12 மணி வரை தூங்கி சோம்பேறியா இருக்காங்களா? நீங்க தினமும் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். 99% மக்கள் தூங்குற நேரத்துல நீங்க மட்டும் சீக்கிரம் எழுந்து வேலை பார்த்தா அவங்களுக்கே தெரியாம டாப் 1ல நிப்பீங்க. நீங்க தினமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்க கேரக்டரை வலுவாக்கும். உங்களோட ஆக்ஷன் உங்க கேரக்டரை ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த கேரக்டர் தான் காலம் முழுக்க ஆக்ஷனோட உங்களை நெருக்கமாக்கி அதை வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதியா மாத்தும். வாரன் பஃபெட் இந்த உலகத்துல இருக்க கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தர். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இவர் தான் லெஜெண்ட். 1963ல அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு அதோட ஸ்டாக் பிரைஸ் 50% அடி வாங்கிருச்சு. அந்த கம்பெனியே சரியா ஆரம்பிச்சது. அதுல இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் பறந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க வாரன் பஃபெட் பெரிய வாய்ப்பு தெரியறத பார்த்தாரு. இப்ப இந்த மொமெண்ட்ல அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட பேரு அடி வாங்கிருச்சு. இதை சுத்தி நெகட்டிவான பேச்சுகள் நடக்குது. ஆனா பல வருடங்களா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் தன்னோட பிராண்ட பதிச்சிருச்சு. அதுவும் வலிமையான பிராண்டிங்கா தன்னை வெளிப்படுத்திருச்சு. 1963 அக்டோபர்ல பஃபெட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட ஷேர்ஸை வாங்க ஆரம்பிச்சாரு. பயங்கரமா அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனிக்கு இன்னும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு புரிஞ்சு தைரியமா இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாரு. இதை தாண்டி லாங் டேர்மா யோசிச்சாரு. அப்பப்ப அடி வாங்குறது நார்மல் தான், ஆனா லாங் டேர்மா இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நிலைச்சு நிக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. இந்த கம்பெனி சீக்கிரமே ரெக்கவர் ஆக போதுன்னும் அவரு புரிஞ்சுகிட்டு அந்த ரிஸ்க் எடுத்தாரு. அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட பயங்கரமா ப்ராஃபிட் அவருக்கு கிடைச்சது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கம்பெனி சீக்கிரமே பிரச்சனையில இருந்து வெளியே வந்தது. இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்தது. கஷ்டமான டைம்ல கை கொடுத்த பஃபெட்டுக்காக கடைசி வரை அது கூட நின்னுச்சு. சோ ஆபத்தான சூழல்ல பஃபெட் செஞ்ச இந்த செயல்
அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் வலிமையாக்கல, அவரோட கேரக்டரையும் வலிமையாக்குச்சு. ஏன்னா யோசிச்சு முடிவெடுத்தாரு. அவரோட கொள்கைகளை இதுல ஃபாலோ பண்ணாரு. லாங் டேர்மா எப்படி இந்த இலக்கில இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம செய்யற அந்த ஒரு செயல் நம்மளோட மொத்த லைஃபையும் மாத்துதுன்னா அந்த ஆக்ஷனுக்கான வேலையை தானே நம்ம முதல்ல பார்க்கணும். ஆக்ஷன் நம்மள டாப்ல கொண்டு போய் சாதாரணமா நிறுத்த போறதில்ல, நம்மள சிறந்த கேரக்டர் இருக்கிற மனுஷனா மாத்தி அப்புறமா உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தும். 99% மக்கள் செய்யாத இன்னொரு முக்கியமான விஷயம் விடாப்பிடியா இருக்கிறது. இப்ப விட நீங்க இன்னும் பெட்டரா ஆகணும்னா எதிர்காலத்தை நீங்க இந்த நிகழ்காலத்துல திணிக்கணும். எதிர்காலத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போற ஹேபிட்ஸை நீங்க இப்பவே ஃபாலோ பண்ணணும். அதுவும் விடாப்பிடியா ஃபாலோ பண்ணணும். நீங்களே ஒரு சில ஹேபிட்ஸ் எடுத்துக்கோங்க. காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், தினமும் 10 பேஜ் புக்கு ரீட் பண்ணணும், தினமும் 2 வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இப்படி பிடிவாதத்தோட உங்க ஹேபிட்ஸை தினமும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உடற்பயிற்சி, வாசிக்கிறது, ஜேர்னலிங் பண்றது, இந்த 3 ஹேபிட்ஸையும் தினமும் பிடிவாதமா உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உடற்பயிற்சி செய்யறப்போ மைண்டு கொஞ்சம் காலியாகும், ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்படியே சில புக்ஸ், ஆர்டிகல்ஸ்லாம் வாசிக்கிறப்போ நிறைய தேவையான தகவல்கள் மைண்ட்ல ஃபில் ஆகும். ஜேர்னலிங் பண்றப்போ மைண்ட்ல எல்லாம் சரியா ஆர்கனைஸ் பண்ணப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹேபிட்டும் நிறைய பலன்களை கொடுக்கும். உங்களோட ஹேபிட்ஸை நீங்க வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சில கேள்விகளை கேட்டுக்கோங்க. இவர் தான் என்னோட ரோல் மாடல்னு ஒருத்தரை நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்கல்ல, அவர் தினமும் என்ன செய்வார்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஹேபிட்டும் இல்லாத ப்ராப்பரான நாள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? தினமும் இதை நான் செஞ்சேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? உங்களுக்குள்ள பெஸ்டா ஒருத்தன் இருக்கானே, அவன் கூட நெருக்கமாக ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்யலாம்னா அது என்னவா இருக்கும்? இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க. உங்களுக்கு வேண்டிய அவசியமான ஹேபிட் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். உங்ககிட்ட பிடிவாதமா தினமும் மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸ் இருக்கா? இப்படி என்னன்னு சொல்லுங்கன்னு ஒரு 100 பேர்கிட்ட கேட்டு பாருங்க. மிஞ்சு போனா 5 பேர் தான் அதுக்கு பதிலே சொல்லுவாங்க. பொதுவாவே 99% மக்கள் இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும், நம்ம கொள்கைகளை ஃபாலோ பண்ணணுங்கிற அந்த பிடிவாதத்தனத்தை விட்டதுனாலதான் இன்னும் அப்படியே இருக்காங்க. நெப்போலியன் போனாபார்ட்டே அப்படிங்கிற ஆட்சியாளர் 1812ல ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சாரு. யூரோப் பகுதியை டாமினேட் பண்ணணும், மொத்த உலகத்துக்கும் தான் பவரை காட்டணும்னு நினைச்சாரு. தன்னோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாரு. ராணுவத்துல மிக சிறந்த புத்திசாலிகளுக்கு பயிற்சி கொடுத்தாரு. தன்னோட பவரை யார்கிட்டயும் அவரு விட்டு கொடுக்கல. அவரோட கர்வமா என்னன்னு தெரியல, ரஷ்யாவை கைப்பற்ற உள்ள வந்தப்போ நிறைய கொள்கைகளை உதாசீனப்படுத்தினாரு. ரஷ்யா மிகப்பெரிய இடம், அங்க வானிலையும் ரொம்ப மோசமா இருக்கும். இதை எதையுமே யோசிக்காம, ராணுவ படைகளை நாம ட்ரெயின் பண்ணிட்டோங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல யோசிக்காம படபடன்னு உள்ள போனாரு. மாஸ்கோவை கைப்பற்றினாரு. அங்க யாருமே இல்ல, ரஷ்யன்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு தீ வச்சாங்க. உடனே அதை சரி செய்யாம நெப்போலியன் 5 வாரங்களுக்கு அப்படியே இருந்தாரு. சரி, சமாதான கடிதம் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அது வரவே இல்லை. ரஷ்யாவோட கொடுமையான பனிகாலம் துவங்க ஆரம்பிச்சது. நெப்போலியனோட படைகள் ஏற்கனவே பசியில வாடி போயிட்டாங்க, பலவீனமாயிட்டாங்க. குளிர் தாங்க முடியாம பசியில கஷ்டப்பட்டு கடைசியில ரஷ்யன்ஸ் எல்லாம் அவங்கள தாக்கி கொன்னுட்டாங்க. 6 லட்சம் பேர் படையெடுத்து ரஷ்யாவை கைப்பற்ற போனாங்க. ஆனா வெறும் 1 லட்சம் பேர் தான் திரும்ப வந்தாங்க. எத்தனை உயிர் போயிருக்கு! மிகப்பெரிய தோல்வி இது. இந்த தோல்விதான் நெப்போலியனோட அழிவுக்கு ஆரம்பமா இருந்தது. அவருக்கு தேவைங்கிற நேரத்துல அவர் ட்ரெயின் பண்ண படை அவர் கூட நிக்கல. எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் புத்திசாலி, பெஸ்ட்னு நினைக்கிறதால நம்ம கண்ணுக்கு நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டுருது. 99% மக்கள் இப்படிதான் இருக்காங்க. நிறைய கொள்கைகள் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். இப்படிதான் இந்த இடத்துல நடந்துக்கணும், இப்படிதான் யோசிக்கணும்னு ஆல்ரெடி அனுபவத்தால நிறைய சொல்லிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு எதையுமே சரியா ஃபாலோ பண்ணாம இருக்கப்போ நெப்போலியன் மாதிரி தோல்விதான் கிடைக்கும். நமக்கு கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிற நேரத்துல கூட நமக்கு தேவையானவங்க கூட நிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பண்ண கொடுமை அப்படி. உங்களுக்குன்னு கொள்கைகளை வச்சுக்கோங்க, ஹேபிட்ஸை வளர்த்துக்கோங்க, அதை தினமும் பிடிவாதமா ஃபாலோ பண்ணுங்க. யாரும் உங்களுக்கு அடிமை இல்ல, உங்களுக்கு சேவை செய்யணுங்கிற அவசியமும் இல்ல. உங்களுக்கு நீங்க, உங்க ஹேபிட்ஸ், உங்க கொள்கைகள், இவ்வளவுதான். இதுல பிடிவாதமா நீங்க இருந்தாலே உங்களால 99% மக்களை தாண்டி உச்சத்தை அடைய முடியும். யாருங்க ஒரே வேலையை தினமும் ஒரே நேரத்துல பண்றாங்க? பண்றவங்கள முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. மனசார தொடர்ந்து ஒரே விஷயத்த செய்யறப்போ 1000ல் ஒருவனா நீங்க மட்டும் தெரிவிங்க. ஜெயிக்க போறேன்னு சொன்னா இந்த உலகம் சிரிக்க மட்டும்தான் செய்யும். ஜெயிச்சு காட்டணும், அப்போதான் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியும். நிறைய பேருக்கு இங்க ரியலைசேஷனே இல்ல. காலையில எழுந்துக்கிறோம், வேலைக்கு ஓடுறோம், பாக்குற கொஞ்சம் வேலையில இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு 100க்கும் மேல சாக்கு போக்கு தான் சொல்றோம். ஜிம் தானே, நாளைக்கு போயிடலாமா, இன்னைக்கு மழையா இருக்கே, இன்னைக்கு ட்ராக் பேண்ட் துவைக்கல, இப்படி குட்டி குட்டி சாக்கு போக்கு சொல்றவங்க மத்தியில எந்த சாக்கும் சொல்லாம இந்த டெய்லி ஹேபிட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ற அந்த 1% ஆளா நீங்க இருக்கணும். இதான் நானுன்னு சாதாரணமா நினைக்கிற மக்கள் மத்தியில சின்ன வெற்றியா இருந்தாலும் அதை ஜெயிச்சு காட்டி என்ஜாய் பண்ணி பாருங்களேன். அதென்ன சின்ன வெற்றி? தினமும் லிஃப்ட்ல எஸ்கலேட்டர்ல தான் ஏறி போறோம், ஒரே ஒரு நாள் படி ஏறி போலாமே, இதுக்கு என்ன பெரிய எஃபர்ட் தேவைப்பட போகுது? 13வது மாடிக்கு நான் எப்படிங்க படியில போக முடியும்? கரெக்ட் தான், கஷ்டம்தான். சரி, 12வது மாடி வர லிஃப்ட்ல போங்க, ஒரே ஒரு மாடி படி ஏறி போங்க, இதுவும் சின்ன வெற்றி தான்.
எவ்வளவு எஃபர்ட் போட்டுற போறீங்க? 10-15 படி ஏறுறது அவ்வளவு கஷ்டமெல்லாம் இல்ல. ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு சோடா குடு பையான்னு கேட்டு சோடாவை கப்புன்னு அடிக்காம தாகத்துக்கு தண்ணி குடிங்க. போனை எடுத்து நேரத்தை வீணடிக்கிற வீடியோஸ் எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்காம லைஃபுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய வீடியோஸை 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ பாருங்க. இதுவும் சின்ன வெற்றி தான். இப்படி கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ற சில விஷயங்கள் சின்ன சின்ன வெற்றிகளை கொடுக்கும். இதெல்லாம் இப்ப பெருசா தெரியாது, ஆனா கொஞ்சம் கவனிச்சு இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நம்ம எதெல்லாம் ஜெயிச்சோம், எந்த சின்ன விஷயத்தெல்லாம் ஜெயிச்சோன்னு லிஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுவே அதிகமா தெரியும். நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோமான்னு ஆச்சரியப்படுவீங்க. ஆல்ரெடி நீங்க 99% மக்களை முன்னேறிட்டீங்க அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும். இங்க 99% மக்கள் பயந்து இருப்பாங்க, சொகுசு எதிர்பார்க்கறவங்களா இருப்பாங்க, ஈஸியா மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, மத்தவங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு பயந்து மத்தவங்களுக்காக லைஃப் வாழ்வாங்க. ஆனா நீங்க தான் 1000ல் ஒருவனாச்சே. அப்ப என்ன செய்யணும்? 99% மக்கள் செய்ய தயங்குற விஷயத்த நீங்க செய்யணும். சொகுசா சின்ன வளையத்துக்குள்ளேயே இருக்க வேண்டாம். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்க விஷயத்த செய்யுங்க. படபடப்பா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே பொட்டி பாம்பா அடங்கி இருந்துட்டு திடீர்னு வெளியே வானா எப்படி? வெளியே போறீங்க, யாருனே தெரியாத ஒருத்தரை பார்த்து ஹாய் சொல்லுங்க, ஹாவ் அ நைஸ் டேன்னு சொல்லுங்க. ஐயோ நான் பக்கா இன்ட்ரோவர்ட்டுங்க, ஷை டைப்புங்க அப்படின்னு பேச தயங்க வேண்டாம். அந்த ஷைனஸ் தான் உங்க கம்ஃபர்ட் ஜோன். அதுல இருந்து வெளியே வர சொல்றேன். கீரையா பாவக்காயா இதெல்லாம் யாருங்க சாப்பிடுவான்னு அழாம சும்மா 2 பீஸ் பாவக்காய் சாப்பிடுங்க. கீரை கொஞ்சமா டேஸ்ட் பண்ணுங்க. இதுதான் முதல் ஸ்டெப். எவ்வளோ நாள் தான் இது என்னதான் ஹெல்த்தியா இருந்தாலும் எனக்கு சாப்பிட பிடிக்காது, இதை நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவீங்க? பிடிக்காததை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலதான், ஆனா இது எனக்கு ஹெல்தி, நான் சாப்பிடுவேன். இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அப்பா வீட்டு சொந்தக்காரங்க வந்தாலே எனக்கு பேச பிடிக்காது, பட் இனிமே அவங்க வந்தா நீங்க சிரிச்சு பேசணும். இந்த ஆஃபீஸ்ல ஒண்ணுமே சரியா இல்ல, வாட்டர் பைப்பை அங்க வைக்கணும், பிரிண்டிங் மிஷினை இங்க வைக்கணும், உள்ள வந்தா கதவு வெடிக்குது, இந்த கேபின் எல்லாம் அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும், பாத்ரூம்ல தண்ணி மோசமா வருது, வேற வாட்டர் லைன் எடுக்கணும், இதெல்லாம் எப்படி பாஸ் கிட்ட சொல்றதுன்னு தயங்கிட்டே இருக்கீங்கன்னா போதும், உடனே இப்பவே போய் சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனையா? அவங்க ஆஃபீஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் தான் இது பிரச்சனையா இருக்கும். அவங்க எதையுமே பாஸ்ட்ட சொல்லல, ஏன்னா அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான விஷயம். அவங்க 99% ஆளுங்கள்ல இருக்காங்க. நீங்க உங்க உரிமையை எடுத்துக்க போறீங்க, உங்க தேவையை பூர்த்தி செய்ய போறீங்க. அதுக்காக கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து இங்க பாருங்க பாஸ், இந்த கம்பெனில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, உடனே இதை சரி பண்ணிடுங்களேன்னு கேட்க போறீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதுல தயங்காம பேசுறவன் தான் நாளைக்கு பாஸ் சீட்ல உட்காருவான். ப்ராஜெக்ட்ஸை தயங்காம எடுப்பான், லாஸை தயங்காம கட்ஸோட ஃபேஸ் பண்ணுவான். இதை விட முக்கியமான ஒண்ணுதான் வலி, த பெயின். 99% மக்கள் வலியை பார்த்து பயப்படுவாங்க. அந்த வலியை நீங்க ஃபேஸ் பண்ணணும். பிசினஸ்ல வர லாஸையும் தைரியமா ஃபேஸ் பண்றவன் தான் சிறந்த பிசினஸ்மேன். இந்த அடிலாம் வாங்கணும்னு தெரிஞ்சுதான் அவன் பிசினஸ்குள்ளே இறங்குவான். உடம்பு ஆரோக்கியமா வைக்கணும், மனசு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா சில வலிகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஜிம்ல போய் உடம்பு வலிக்க ஒர்க் அவுட் பண்ணணும், கால் வலிக்க நடக்கணும். இது உடலுக்கு ஆரோக்கியம். யாரு பெரிய துரோகம் பண்ணாலும், ரொம்ப நெருக்கமானவங்களை நீங்க இழந்தாலும், பயங்கரமா அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணாலும் எல்லா மன வலியையும் நீங்க ஏத்துக்கணும். எல்லா வலிகளும் உங்களுக்கு பாடங்களை கத்துக் கொடுக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு அப்பாவியா விக்டிமா நீங்க இருக்கிறதால எதையுமே நீங்க கத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. வலிகளை கடந்து போகணும், வேறொரு பாதையை சூஸ் பண்ணணும். நீங்க விக்டிம் இல்ல. 99% மக்கள் அந்த வேற பாதையை தேர்வு செய்ய மாட்டாங்க. அந்த பாதை வலியிலிருந்து நிறைய கத்துத்தரக்கூடிய பாதையா இருக்கும், பலசாலியா மாத்தக்கூடிய பாதையா இருக்கும். அந்த பாதையில நீங்க பயணிக்கணும். 99% மக்கள் கிட்ட நன்றி இருக்காது. நீங்க நன்றியோட இருங்க, 1000ல் ஒருவனா இருங்க. 99% மக்களா முன்னேறுங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறதுல தெளிவா இருங்க. உங்ககிட்ட கேள்விகளை கேளுங்க. பிளான் மட்டும் பண்ணாம செயல்படுங்க. நிறைய ஹேபிட்ஸை வளர்த்துக்கோங்க. பிடிவாதமா அந்த ஹேபிட்ஸை தினமும் ஃபாலோ பண்ணுங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யுங்க. சின்ன சின்ன வெற்றிகளை என்ஜாய் பண்ணுங்க. வலியை கொண்டாடுங்க. நன்றியோட இருங்க. இப்படி 99% மக்கள் எதை செய்ய மாட்டாங்களோ, எதை செய்ய தயங்குவாங்களோ, பயப்படுவாங்களோ அதை செய்யுங்க. அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும்னு நம்மள நாமளே தொலைச்சிட வேண்டாம். வேறொருத்தங்க மாதிரி தானே ஆகணும், அவங்கதான் என்னோட ஃபேவரெட்னு 99% பேர் தன்னோட அடையாளத்தை தொலைக்கிறாங்க. நீங்களா இருங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புளை நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கலாம். ஈலான் மஸ்க், வாரன் பஃபெட், அப்துல் கலாம், இப்படி எல்லாரோட மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், சாப்பிடுற ரொட்டீன் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணலாம். என்ன பண்ணாலும் அவங்க நிலைய நீங்க அடைய முடியாது. ஏன்னா கைரேகைகள் வித்தியாசப்படுற மாதிரி எல்லாரோட அடையாளமும் வித்தியாசப்படும். எல்லாரோட பாதையும் ஜெயிக்கிற விதமும் வெற்றியும் வித்தியாசப்படும். நம்ம மைண்டை எஜமானனாக்காம நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். உங்க மைண்டோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில. மைண்டோட கட்டுப்பாட்டை இழந்தா 99% மக்கள் கூட்டத்துல ஆடோட ஆடா நீங்க நிப்பீங்க. தனிச்சு நிக்கணும்னா அதுக்கு நீங்க எஜமானனா, தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும். யோசிக்காதீங்க. 99% மக்கள் செய்ய தயங்குற விஷயங்களை செய்யுங்க. அவங்கள விட கண்டிப்பா முன்னேறி 1000ல் ஒருவனா ஆவீங்க. நான் வித்தியாசமா ஜோக்கர் மாதிரி இருக்கேங்கிறதால எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க,
ஆனா பதிலுக்கு நான் அவங்கள பார்த்து சிரிச்சேன். ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி தான்னு வாழ்க்கை அனுபவத்துல ஒருத்தர் சொல்லிருக்காரு. இங்க நிறைய பேர் மத்தவங்களை கேலி பண்றோம், கிண்டல் அடிக்கிறோம். அவன் எப்படியெல்லாம் வாழறான், எந்த உச்சத்தெல்லாம் தொடுறான், நீயும் தான் இருக்கேன்னு சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா கண்ணாடி முன்னாடி நின்னு நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க மட்டும் 1000ல் ஒருத்தனா தனிச்சு நிக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே கேளுங்க. உங்களுக்கே ஏண்டா இப்படி பண்ணோன்னு அசிங்கமா இருக்கும். 1000ல் ஒருத்தனா மாறணும், 99% மக்களை தாண்டி வளரணும்னா அவங்க செய்யாத விஷயங்களை செய்யற கட்ஸ் வேணும். அதை செய்ய இப்பவே ஒரு அடியாச்சும் எடுத்து வைக்கணும். அப்புறம் நீங்க ஜோக்கரா இருக்க மாட்டீங்க, எல்லாரும் திரும்பி பாக்குற 1000ல் ஒருவனா இருப்பீங்க. இந்த பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.